இந்தியாவின் முன்னணி ஐடி நிறுவனங்கள் முன் எப்போதுமில்லாத அளவில் ஆட்குறைப்பில் இறங்கியுள்ளன. டிரம்பின் விசா கட்டுப்பாடு, ஐடி துறை வீழ்ச்சி ஆகியவை ஐடி ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காக்னிசன்ட், விப்ரோ, இன்ஃபோசிஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் பல ஆயிரம் ஐடி ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பியுள்ளன. அதேபோல் டெக் மஹிந்திரா நிறுவனம் 1500 ஊழியர்களை நீக்கி ஆட்குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நடவடிக்கையால் புதிதாக பணிக்கு சேர்ந்தோர் மட்டுமில்லாமல் 10 முதல் 15 ஆண்டு கால அனுபவம் உள்ளவர்களை கூட ஐடி நிறுவனங்கள் நீக்குவதற்கு தயாராக உள்ளன. ஐடி நிறுவனங்களின் கடுமையான நடவடிக்கைகளுக்கு எதிராக சில பணியாளர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இந்நிலையில் 7 முன்னணி நிறுவனங்கள் இந்த ஆண்டுக்குள் 56,000 ஊழியர்களை நீக்கி ஆட்குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா, HCL, அமெரிக்காவை அடிப்படையாக கொண்ட காக்னிசன்ட், DXC டெக்னாலஜி, பிரான்சின் கேப்ஜெமினி SA நிறுவனம் ஆகியவை ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக DXC டெக்னாலஜி நிறுவனம் மட்டும் 10,000 ஊழியர்களை வெளியேற்ற உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஐடி ஊழியர்கள் கலக்கமடைந்துள்ளனர். இதற்கிடையே இந்தியாவின் முக்கிய ஐடி நிறுவனமான TCS இந்த ஆண்டில் ஆட்குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட போவதில்லை. மேலும் பல ஆட்களை பணிக்கு எடுக்கப் போவதாக கூறியுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.